வணக்கம் நண்பர்களே. உங்களோட நண்பருக்கு ஒரு பெரிய உயர்வு கிடைச்சிருச்சுன்னு வைங்க. யாரோ ஒருவர் புதிய கார் வாங்கிட்டாங்கன்னு வைங்க. ஒருவர் வெற்றி பெற்றுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உடனே உங்களோட மனசுல ஒரு சின்ன வருத்தம் உங்களுக்கு தெரியாமலே வருது. அது ஏன்? அது ஒரு பொறாமையா? இத பத்தி தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போறேன். அதாவது இது என்ன தெரியுமா? அதாவது ஜெலசியஸ் சைக்காலஜி. அதை பற்றி தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் உங்களோட மைண்ட் வித் சதீஷ். டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் சொல்லிட்டு இருக்கேன். உங்களுக்கு டெய்லியும் சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா நீங்கள் என்னை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா ஜெலசியஸ் அப்படின்னா என்ன? அதாவது பிறரிடம் இருக்கும் வெற்றி, அதோட அழகு, அவங்களோட பணம், அவங்களோட திறமை அல்லது உறவை பார்த்தோன்னையும் நமக்கு அது வேண்டும் அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் ஜெலசியஸ்ன்னு சொல்றாங்க. இதுல செகண்ட் ஒன் என்னன்னா, ஏன் நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு பொறாமை வருது? அதாவது உங்களுக்குள்ளேயே அவங்களையும் உங்களையும் ஒப்பீடு செய்யற ஒரு பழக்கம், அப்புறம் உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை குறையிறது, இது போக நான் பொதுமானவன் இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம், அது உங்களை வளர்ச்சிக்கே கொண்டு போறதில்ல. அப்புறம் தேவையில்லாத இந்த சோசியல் மீடியால உங்களுக்குள்ள அவங்களுக்கும் ஒரு கம்பேரிஷன் பண்றது தான். இதெல்லாம் தான் உங்களோட வளர்ச்சியவே பாதிக்குது. இதுல தேர்ட் ஒன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதனால உங்களுக்கு என்னென்ன அறிகுறிகள் வருது? அதாவது பிறர் வெற்றியை பார்த்து உங்களால சந்தோஷப்படாம இருக்கிறது, அதே ஒரு பெரிய பிரச்சனை தான். அப்புறம் எப்போது பார்த்தாலும் அவங்களோட உங்களை ஒப்பிட்டு பார்க்கறது ஒரு பெரிய பிரச்சனை தான். அப்புறம் உங்களுக்கு அவங்கள பார்த்து ஒரு மறைமுகமான கோபம் உள்ளுக்குள்ளேயே இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் அதே தான். அப்புறம் பிறரின் தோல்வியை பார்த்து நீங்க ஒரு மகிழ்ச்சி அடைகிறது, அவங்க தோத்துட்டாங்க அப்படின்னு நமக்குள்ளேயே நாம மகிழ்ச்சியை அடைஞ்சுக்கிறது, இதெல்லாம் தான் உங்களுக்கு ஒரு பெரிய அறிகுறிகள். இதுல ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா, இதனால உங்களுக்கு வர பாதிப்புகள். எப்பவும் போல உங்களுக்கு திரும்பி ஸ்ட்ரெஸ் உருவாகிறது, அப்புறம் உங்களோட உறவுகளுக்குள்ள உங்களுக்கு ஒரு பாதிப்பை கிரியேட் பண்ணிடுது, உங்களுக்கு மன அமைதியே இது அப்படியே குறைச்சு அதை குறைக்கவும் ஆரம்பிச்சிருது. அப்புறம் உங்களோட தன்னம்பிக்கை பார்த்தீங்களா, அதையும் இது சேர்த்து குறைச்சிட்டே வந்துடுது. அப்புறம் உங்களோட வாழ்க்கைக்கு ஒரு திருப்தியே இல்லாம குறைவா ஆகிக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் தான் உங்களுக்கு ஒரு பாதிப்பா இருக்கு. இதுல ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் எப்படி நீங்க மாற்றலாம்? அதாவது உங்களோட பலங்களை எப்பவுமே நோட் பண்ணி எழுதி வைங்க. அப்புறம் சோசியல் மீடியா கம்பேரிசனை குறைச்சிக்கங்க. அப்புறம் நீங்க கிராட்டிடியூட் ப்ராக்டிஸை எப்பவுமே செய்யுங்க. எல்லாத்துக்கும் நன்றி உணர்வு செலுத்துங்க, அதுதான் இந்த கிராட்டிடியூட் ப்ராக்டிஸே. அப்புறம் பிறரின் வெற்றியை பார்த்து அதுலேருந்து நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷனாக உங்களுக்குள்ள யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களோட பயணத்தில் எப்பவுமே ஒரு கவனத்தை செலுத்துங்க. நம்ம எப்படி போயிட்டுருக்கோம், எப்படியெல்லாம் பண்ணினா முன்னேறலாம் அப்படிங்கிறத கவனத்தில் செலுத்துங்க. இதில் ஃபைனலாக நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, பொறாமை நீங்கள் கேட்ட மனிதரை அதை பற்றிய ஒரு அடையாளமே இல்லை அது. ஆனால் அதை நீங்கள் கட்டுப்படுத்தாமல் விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அது உங்களோட மகிழ்ச்சியவே திருடிட்டு போயிடும். அதனால தேவையில்லாமல் அந்த பொறாமையை வச்சுக்காதீங்க. அதை தூக்கி எரிஞ்சிட்டு நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிற வழியை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா உங்களோட மைண்ட் வித் சதீஷை நீங்கள் லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.